சி, என்ன கன்றாவி கனவுடா இது. சரத், என்னையா பண்ணிட்டு இருக்க? ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். அது தெரியுது. அதை கண்ணாடியை பார்த்து பண்ண வேண்டியது தானே? அதை விட தான் பாஸ். மூஞ்சி அறுப்பு போட்டு போறியா? நோ ப்ராப்ளம் பாஸ், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவேன். அழகாக இந்த கண்ணாடியை பார்த்து பண்ணு. கண்ணாடிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது? அதான் கண்ணாடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது சொல்கிறேன்ல, ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. என்னடா இது? பசங்களா ஓடாதீங்க, நில்லுங்க. சைலன்ஸ். நானா? இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா? சண்டை போடக்கூடாது. அமைதியா இருங்க எல்லாரும். சொன்னா கேளுங்கடா, இறங்குடா. கொஞ்சம் தள்ளுங்க. பாங்க டீச்சர், எத்தனை நாளைக்கு எத்தனை ரூம்? ஒரே நைட் தான், காலையில கிளம்பிடுவோம். நைட் தான் நீங்கள் பிரச்சனை. நீயே பிசினஸ் எடுத்துட்டு போல. பாஸ், இது வரைக்கும் நம்ம எல்லாம் நட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. புதைக்க இடத்துல வர கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரும் சாவ போகிறதில்ல, யாரும் சாவாக நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா? வா. ஒன்றுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா, அதான் எப்படி அகாமடேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் வாந்தி எடுக்கிறீங்க? ராசி ஆரம்பிச்சிருச்சு. ஆன்ட்டி தான் புள்ளையர் சொல்லி போடுது. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்ட பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஏன்னா மணி அடிக்க போற? ஆராட்டு பட போட. சரத், ஏன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ், டெட்லி ஒன்றா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சுட்டு போறான், உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்ச 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வருமே பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வருமே பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிர்த்தோர் பலர் பலத்தால் வசப்பட்டு வருமே பிடிவாதம், 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 பிடிவாதம். ஜுனூன், 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 ஜுனூன். சூப்பர் சார், ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களுடைய ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களாம் வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். ஓகே. அப்புறம் சார், இதில் உங்கள் பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டானுங்க பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்வளவு கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும். சில ஜன்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையே செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்களை முதல்ல விரட்டணும். ஏய், யாரடி ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீ தான். வேற யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். போங்க. பகோட மூஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராது போல இருக்கு. நானே இவ்வளவு மண்டையை போட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. உள்ள நீ அவ்வளோ நேரம் அந்த ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இல்லை பாஸ், வாத்தியார் போதையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல? நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? ம் 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 என்ன கொட்டனல மாட்டல. ஏய் ஏய் டேய் வேலைய பக்கம் என்ன விளையாடிட்டு இருக்க?
ஏன் பாஸ் என்ன பார்த்தா வேண்டாம் மாதிரி இருக்கு. இங்க வந்து மாட்டீங்க. அறிவில்ல உங்களுக்குலாம்? யார் இந்த அங்கிள் அடிச்சது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. விடுங்க மேடம், சின்ன பசங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. இவங்களா சின்ன பசங்க டெக்னிக்காக விதமாக பாட்டி அடிக்கிறானுங்க. இவங்களை சும்மா விடாதீங்க மேடம். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இந்த ஜேம்ஸ் வேணுமா? நல்லா தலையை மட்டும் ஆட்டு. இந்த ஜாடியுள்ள எத்தனை ஜெம்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாடி அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247 வேணா எண்ணி பாருங்க. யோ, உனக்கு வேணா கீழே தருவாங்க. ஊஷத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்லை பாஸ், அதில் 247 தான் இருக்கு. வேணா எண்ணி பாருங்க. ஓகே பார்க்குறேன். 5 6 7 8 15 18 50 இந்த 100 லுக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. 125 200 243 245 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி நான் இவ்வளோ கரெக்டாக சொன்னேன்? உங்கள் மூளை கிட்டாத விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா? என்னையா சரத், எல்லாம் ஓகே தானே? சொல்லியா? யோ பதில் சொல்லியா, கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ சரத், யோ லுக்கி கண்டிச்சு யார் இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? இல்லையா? பயமா இருக்கியா? இல்லையா? அடிங்க பாஸ், என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா? லுங்கி கண்டதுக்கு தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்கு, அப்படியே விட்டேன். ஷரத் எந்திரியா, என்னாச்சு போய் பாப்போம் வா. ஷரத், ஒருத்தரையும் காணமே. பாஸ், இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. பொம்புக்கு போங்க வானருங்க, இப்படி வாசிக்கிட்டு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கிளம்பிட்டீங்களா மேம்? ஆமா, கிளம்பி எல்லாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க okay. கிளம்புறோம். வரோம். தேங்க் யூ. யோ வாயா, இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரம் வாயா. ஏன்டா கண்டதை கீழே போட்டேன் உயிரை வாங்குறீங்க? 8 4 6 சார் 10 12. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். மூட்டு போயா. ஆர சீன் பாரு. பாஸ், முதல் முறையா எல்லாரும் உயிரோட போறாங்க. என்னையா? அந்த மெஸ் போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யோ இறங்கியா, இவன் ஒருத்தன். மேடம், உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு. ஓ, அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல, அவர் வரவே இல்ல. அப்போ நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருப்பாரு. சரி, நாங்க வரோம். பாய். சார் சார், நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிட்டு இருக்காரு. யோகாவா? உள்ளையா? கக்கு ஸ்கூல்ல என்னையா யோகா பண்றாவ? வந்து நீங்களே பாருங்க. சரத், இவன் யோகா பண்ணலையா, சோப் அழுக்கி கமல்ல சொல்லியிருக்காயா. ஐயோ ஐயோ ஐயோ. சார், பிடி சார், உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா.
எனக்கு லைட்டாக அந்த ஷரத் மேலே தான் டவுட்டாக இருக்குது. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேல தான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவன் கிரிமினலாக இருக்கணும்னு தோணுதுல்ல? அவ யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி, என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பி விட்டுட்டு இருக்க? கிரண், நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தில்ல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேய் எப்படி முடிவு பண்ணுவேன்? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. எனக்கு என்னமோ அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா? வாய்ஸ் லிஸ்டேன். அப்புறம் ஷரத், ஷேவ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல பாஸ், ஃபேரன் ஒலி போட்டுருக்கேன். பாஸ் விடு பாஸ். ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ், விடு பாஸ். ஐயோ பாஸ் ப்ளீஸ், ஐயோ ஏய், விடு. என்னடா ஆச்சு? சொல்லுடா. விடுங்க. தெரியலனா? சொல்லுடா. ஏன் இப்படி பண்ணி துளறீங்க? விடுங்க ப்ளீஸ், விடுங்க. ஏய், தெரியலடா. இன்னும் என்னத பாத்துட்டு இருக்க? ஐயோ, விட்டு தொலையேண்டா. அவன் தான் தெரியறானே, அப்படி வேற என்னத்த தான் பாத்துட்டு இருக்க? அவன் தெரியறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவனை பாருடி, அந்த ஃபேரன் அப்படியே போட்டு போட்டு என்ன விட விளையாட்டு இருக்கா. ஐயோ, முதல்ல அவனுக்கு என்னன்னு போய் கேளு போ. நான் சொன்னேன்ல பாஸ், கண்ணாடி நான் எனக்கு ஆகாதுன்னு. அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா? இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்னையா பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாங்கி வந்துருவான் பாஸ். பண்ணி முஞ்சி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும், அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறேன்? ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி, டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதை நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்ரா குத்ரா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பட்டு உண்மையிலேயே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணுமே. மூளை காரண்டா நீ. ஏய் அத குடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. இந்த அடி. ஏய் அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவ சரியான தயிர் சாதம்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுட்டுனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதிர் காலம். அட பாவி, சின்ன பொண்ணுடா அவ. அவள என்ன செஞ்சா? கிராண்ட்மா! என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய், முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இரு, நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடியை முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிள்ளை இல்லதாங்கயா. இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து
போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துலாம். ஏட்டு மொக்க நீ நல்ல பேர் வாங்க என்னையே அறுக்க சொல்ற என்ன கொடாதீங்கயா. என் பிரதரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார். நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே எப்படி என் தம்பி என்னை காப்பாத்துறான் பாத்தியா? வெரி குட் ரா டேய். டேய் தம்பி என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா டேய். வா என்னடா எந்திரிக்கவே முடியலையாடா என்னால. வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? ஏய், நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்ளோ பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சியை நீயே பார்த்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா டேய், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேனடா. எனக்கு இப்போ அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளோ அழகான பொண்டாட்டி வர, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பார்த்துப்பியா? அடா பாவி. டேய் டேய் என்னடா அது? கடப்பாக்கல்ல போறல இருக்கு வர. டேய் பண்ணி மூஞ்சி வாயனோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பார்க்கறேன், வரானான்னு பார்ப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. அன்னைக்கு பண்ணி மூஞ்சி வாங்க 2 பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால தான் கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நான் சொன்னத? தூ, இந்த பாட்டி கதைக்கு இவ்வளோ பில்டப்பா? ஏய், ஒரு அழகிய நிறுத்து. இதை பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் அதை எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி மூஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய், பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்போ பார், நான் முதல்ல கூப்பிட்றேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும், ஓகே? பயப்படாத. இப்போ பார், வாடா வாடா உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல உன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூரில் போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்டில் 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு இப்படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. கரெக்டா? கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு நீ சொல்ல எல்லாம் இருந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்றைக்கி என் நேரமோ என்னமோ தெரில, நான் சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மித்தா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என் தட்டில் கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் ஒரு தொடர்கதையாக நின்றுட்டு இருக்குங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவராக நடிக்கிறான்? உங்கள் எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற வீட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதில் நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெரு தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலையும் வரலங்கிறது தான். இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்லை, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை அவனேதான். ஆமையா, சூப்பர் படையாது. இப்போ புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பாக கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்யா.
அதில் கூட உன் பேர் சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போகிற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனால் அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமாக இருக்குது. அது பம்செட் பத்மினிங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினச்சி பார்த்துட்டேன். எனிவேஸ் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? இது தெரியாமல் உன்னை வேற லெவலில் சந்தேகப்பட்டேயா? நீ நல்ல வந்தா பாஸ். படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே. இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி.